அடிக்க அடிக்க வெளிவந்த மஞ்சள் நிற பொக்கிஷம். தப்பிச்சிட்டோமே நினைச்ச கடத்தல்காரருக்கு அதிகாரிகள் கொடுத்த ட்விஸ்ட். காட்டி கொடுக்காத ஸ்கேனர், பீப் சவுண்ட் கொடுக்காத அலாரம், விமான நிலையத்தையே உலுக்கிய சம்பவம். கடந்த 15ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருந்து ஒரு விமானம் டெல்லிக்கு வந்திருக்கு. பல பயணிகளை சோதனை செஞ்சிருக்காங்க. அப்ப சந்தேகத்தின் அடிப்படையில ஒரு பயணி விசாரிக்கும் பொழுது கிரீன் சேனலை கடந்து போகும்போது ஸ்கேன் பண்ணிருக்கு. அப்ப எந்த ஒரு சந்தேகமான புகைப்படமும் கிடைக்கல. அதை தொடர்ந்து DFMD அப்படின்ற ஒரு ஸ்கேனும் பண்ணிருக்காங்க. அதுலயும் பீப் சவுண்ட் வரல. இருந்தாலும் அந்த நபரை விசாரிக்கும் பொழுது அவரு இயந்திர உதிரி பாகங்கள் வணிகத்துல ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்துடைய CEO அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர் 10.8 கிலோ எடை இருக்கக்கூடிய ஒரு சரக்கை கொண்டு வந்திருக்காங்க. அந்த சரக்கு அதிகாரிகள் சோதனை செய்யறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க. அவருடைய சரக்குக்கு அனுமதி பெறத்துக்காக வந்து அவர்கிட்ட பல்வேறு விசாரணைகள் மேற்கொண்டிருக்காங்க. அதை தொடர்ந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற பொருட்களை சோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 1200 கிராம் தங்கத்தை பதுக்கி வச்சது தெரிய வந்திருக்கு. இந்த சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதை தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் அவர் கைது செய்து விசாரணை நடத்திட்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. லட்ச ரூபாய் மதிப்புள்ள தங்கங்களை உதிரி பாகங்களுக்குள்ள அவர் கடத்திட்டு வந்தது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு.